நண்பர்களே, ஏழை மக்களின் யூடியூப் சேனல் ரொம்ப நாளாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிங்க. ரொம்ப நாளாக வராமல் லைனில் வந்துருக்கு. ஏன் தெரியுமா? எனக்கு கொஞ்சம் டைம் பத்தல, கொஞ்சம் திறக்க வேலை திறக்கல இல்லை. வேந்தரில் ஒரு சூனிகாரன் அவன் எந்த பார்ட்டி ஜெயிக்குது அங்கு வாங்கி இருந்துட்டு அந்த பார்ட்டின்னு சொல்றவன் பொய் கேஸ் போடுறதெல்லாம் திறமையாமா அவங்க பார்ட்டியோட இதாமா. எப்படி பொய் கேஸ் போடுறதெல்லாம் அவங்க பார்ட்டிக்காரங்க திறமையாமா. அப்ப அவன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அந்த வீடியோ பாருங்க, எல்லாரும் வீடியோ பாருங்க. அதாவது இனிமேல் இவன் இருக்கிற எந்த பார்ட்டி இருக்கிற அந்த பார்ட்டிக்காரங்க ஒருத்தர் ஓட்டு போடாதீங்க. அந்த அவன் இருக்கிறவன் எந்த பார்ட்டியா இருந்தாலும் ஓட்டு போடாதீங்க. கேரளா முக்கியமந்திரியோட பேரை சொல்லி விரட்டுறான். அவே முக்கியமந்திரி அது இது பேசியும் போட்டு நான் பேசுறேன்னு சொல்றேன். அதாவது சொந்த காசை சூனியம் வைக்கிறனாமா. பின்னாடி சொல்றான் எனக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றான். எப்படி? நான் பார்ட்டிக்காரனாமா. அவன் தான் லோடிங்காரனா இருக்கு. மற்றவங்க இருக்கிறாங்க, நல்லவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அவன் லோடிங்காரனா இருக்குன்னா பார்ட்டியோட அவுதாரி பிச்சை வேணும் அவனுக்கு. அந்த பிச்சைக்காரனாய் தான் என்ன பார்த்து இப்படி சொல்லுது, என்ன சொந்த காசு சூழியம் வைக்கிறேன். அவன் சொல்ற பாட்டிக்கு ஓட்டு போடலின்னா நானு தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறோம். அவன் இங்க இருக்க கூடாதாமா. அவன் சொல்ற சட்டம். நானு எலெக்ஷன் கமிஷனுக்கு கேஸ் கொடுக்க ரெடி ஆயிட்டு இருக்கிற அவனுக்கு எதிரே கொடுப்ப. இந்த வீடியோ போதும் எனக்கு கொடுக்குறக்கு. எப்படி? இந்த வீடியோ போதும். அப்ப நான் சொல்ற பாட்டிக்கு நீ ஓட்டு ஏண்டா பொய் கேஸ் போடுற நாதாரி மகனே, நாதாரி மகனோட பார்ட்டியில் இருக்கிற நாதாரி பைவல ஏண்டா பரதேஷ் நாய், நீ பொய் கேஸ் போடுறோட பார்ட்டியில் இருந்துகிட்டு அப்போ ஒம்பாட்டிக்கு ஓட்டு போட்டு நீ எம்பாட்டிக்கு ஓட்டு போடுறா. இல்லன்னு நீ இங்க கேரளால இருக்கு தகுதி இல்லாதவன்டா நாயே நீ. கட்டியாடா புறம்போக்கு பாரு. அந்த மிரட்டுற வேலையை முக்கியமந்திரி மிரட்டுற வேலையெல்லாம் நீ அவங்ககிட்ட போய் வச்சுக்க. முக்கியமந்திரி போய் கம்ப்ளைண்ட் பண்ண கட்டியா நான் பாத்துக்கிறேன் கட்டியா. நீயே திருட்டு பையன்தான். அடுத்தவன் பார்ட்டியோட அவங்க தாரியத்துல தான் நீயே பழைக்கிற. உன்ன மாதிரி பிச்சை வாங்கியதுன்னு பார்ட்டி பேர சொன்னா ஏண்டா என்னமா நீ விரட்டுற நான் பயந்துக்கோடா. பாரு இன்னைக்கு உன்னை கிழிச்சு துப்பி விடுற கட்டியா. உன் பேரு ஊர் எனக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை. ஏழை மக்களின் குரல் எல்லாரும் ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவன் எந்த பார்ட்டியில் இருக்கிறவனோ அந்த பார்ட்டிக்கு எவனும் ஓட்டு போடாதீங்க. பொய் கேஸ் போடுறதுல அவங்க திறமசாலியாமா. அவனே அதை ஒத்துக்கிட்டான். அதே மாதிரி முக்கியமந்திரியோட பேரை சொல்றான் பாத்துங்க. அவன் என்னென்ன பேசுறான் நீங்களே கேட்டுக்குங்க. நான் பேசுறது அவன் சொல்றேன். அதை நான் கேட்கிறேன். நான் கேட்டு வேலைக்கு பதில் சொல்லேன்னு கேட்டா அவன் அதுக்கு பதில் பேசுறது இல்ல. அவன் தோடி வாசுக்கு தான் பேசுறான். அப்ப அவனுக்கு தான் லோடிங்காரனா இருக்கணும். பார்ட்டியோட அவதாரியம் வேணும். வின்சென்ட் சேவியருக்கு தேவையில்லை. எவனோட அவதாரியும் தேவையில்லை. பிச்சை தேவையில்லை. நான் பாடு விட்டு பழகிருக்கு, மெக்கானிக் தான் தேவை. எனக்கு உங்க அவதாரியும் தேவையில்லை. கட்டியாடா லோடிங்காரனா இருக்கு உனக்கு தான் பார்ட்டிக்காரன். நீ சொல்ற பார்ட்டிக்கு நான் ஓட்டு போடலைன்னா நானு இங்க இருக்கக்கூடாது. நான் சொல்ற பாட்டிக்கு நீ ஓட்டு போடலைன்னா உனக்கு தகுதி இல்லாதான் நீ நாயிடா. டே மொல்ல மாதிரி நீ தானே ஜெயிச்சு பக்கமெல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் எங்கிறது நீ எனக்கு தெரியாதா? இப்ப நீ எங்க இருக்கிற? ஜெயிச்சு பக்கமெல்லாம் போயிட்டு என்ற பாட்டின்னு சொல்ற நாய் தான்டா. இது ஏழை மக்களின் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் எல்லாரும் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த பார்ட்டி எந்த பார்ட்டியில் இருக்கிறானோ இந்த லோடிங்காரே அவனுக்கு அவனை ஒதுக்கணும். அவனை மேலுக்கு நான் எலெக்ஷன் கமிஷன் கேஸ் கொடுக்க போறேன். அதே மாதிரி முக்கியமந்திரி பேர் சொல்லி அவன் மிரட்டுறான். அதே மாதிரி அவன் பார்ட்டிக்கு ஓட்டு போடலன்னா சொந்த காசுல சூனியம் வைக்கிறதுன்னு சொல்றான் அவன். அப்ப அவனுக்கு தான் லோடிங்காரனா இருக்கு பார்ட்டியோட அவதாரி வின்சென்ட்டுக்கு அவதாரி தேவையில்லை. பொய் கேஸ் போடுறதுல திறமை வேணுமாமா. அப்ப அவங்க பார்ட்டி இந்த பார்ட்டி அந்த லோடிங்காரன் எந்த பார்ட்டியில் இருக்கிறானோ அவங்க எல்லாருமே பொய் கேஸ் போடுறதுல வல்லவங்க திறமசாலிங்க. அந்த பார்ட்டிக்கு இனிமேல் எவனும் ஓட்டு போடாதீங்க. யாரும் ஓட்டு போடாதீங்க. போட்டீங்கன்னா உங்க வேலையும் பொய் கேஸ் போடுவான். ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த். நான் எங்கே போனால் பிச்சனூருக்கு போயிடணும். அதாவது இந்த அரசியல் வச்சு பிழைக்கிறவங்களோ இவங்களுக்கு தான் அந்த பேச்சு. யார்கிட்ட வேணும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த அரசியல் வச்சு பிழைக்கணுங்கிற தேவையும் இந்த வின்சென்ட் சேவியருக்குலாம் வின்சென்ட் சேவியர் ஏரியல் எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு தெரியாத ஏரியா இல்லை. யார் சொன்னது? நாங்கள் அரசியல் இல்லாத ஆளுக்கு தானே. அதெல்லாம் யாருக்கு போட்டுன்னு சொல்ல மாட்டோம். அதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்போ ஓட்டு போட்டால் அரசியல் இருக்குன்னு அர்த்தமா? ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு உரிமை சட்டம் எனக்கு இல்லை. அப்போ ஓட்டு உரிமை சட்டம் எனக்கு இல்லை. அப்போ போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நான் இந்தியாவிலேருந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்தியாவிலேருந்து நான் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இருந்துட்டு நான் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ ஓட்டு போட்டால் நான் அரசியல்வாதியா? நான் குடிமகன் மாத்திரம் தான். அவ்வளோதான். சொந்த
எங்கள் சொந்த குடும்பத்துக்கு தூணி எங்கே வச்சேன் நான்? யார் காசு பிடிங்கி தின்னேன்? யாரை ஏமாத்தினேன்? அரசியல் பேச்சு மந்திரியோட பேச்சு சொல்லி நான் கொள்ளையடிச்சுனா, லஞ்சம் வாங்கினா, இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணி கோடி கோடி லட்சம் சம்பாரிச்சு வச்சுக்கிறேன்னா? இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்லுங்கள். மந்திரி பேர் சொல்லி நிறைய பேர் சம்பாதிக்கிறவங்க அங்கே இருக்க தெளிவு இருக்குது காட்டணுமா? மந்திரி பேர் சொல்லி சம்பாரிச்சுங்க நிறைய இருக்கிறாங்க அங்கே தெளிவு இருக்குது காட்டணுமா? காட்டணுமா? ஆ ஓ வாங்க காட்டுறேன். அங்கே தெரியுதா? இங்கே இருக்கிற அந்த பச்சை அடைக்கிற வீடு தெரியும். நாளைக்கு வாங்க காலையில் 10:30 மணிக்கு. மந்திரி பேர் சொல்லி சம்பாரிச்சவன் போய் கேஸ் போடுறவன், பொம்பளை கேஸ் போடுறவன். திறமையை நான் காட்டுவோம். அதுக்கு தான் ஏதாவது பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? திறமையை காட்டுறதுக்கு தான் வச்சுருக்கிறேன்.